வணக்கம். என்னதான் ஜாக்லினோட ரசிகர்கள் ஒரு பக்கம் ஜாக்லினை யாருமே எலிமினேட் பண்ணலப்பா, அவங்களே வெளியேறிட்டாங்க, தொடர்ந்து அதிகமாக நாமினேட் பண்ணப்பட்டவங்களும் அவங்க தான், அவங்களை வெளியேற்றணும் நாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 15 வாரம். ஆனால் அது முடியவே இல்லை. இப்போ கூட அவங்களால எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னு மனசெல்லாம் தேத்திக்கிட்டாலும் உண்மையிலே ஜாக்லின் ஒரு முட்டாள்தனமான முடிவை தான் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க இது மாதிரி ஓடி போய் அவுட் ஆனதுக்கும், இன்னொரு பக்கம் கடைசி வாரத்தில் இருந்து 2வது பிளேஸோ இல்லை 3வது பிளேஸோ இல்லை அதுக்கப்புறம் உள்ள பிளேஸோ வந்திருந்தா கூட, 2வது பிளேஸ் விட்டுருங்க, 2வது பிளேஸில் வந்திருந்தால் அவங்களோட ரசிகர்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை சௌந்தர்யாவுக்கு அப்புறமோ இல்லைனா 4-5 வந்திருந்தா கூட மக்களுக்கு இதே மாதிரி ஒரு எண்ணம் தான் ஏற்பட்டிருக்கும். இல்லைப்பா ஜாக்லின் வந்து கண்டிப்பாக 3வது இடத்துக்கு தகுதியானவங்க, ஜாக்லின் கண்டிப்பாக 2வது இடத்துக்கு தகுதியானவங்க அப்படின்னு சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே ஜாக்லினுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பவித்ரா ஏற்கனவே இந்த ஆட்டத்தை போய் விளாண்டுட்டாங்க. பவித்ராக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய விவாதம் வருது. அதில் பவித்ரா ஒரு பாயிண்ட்டை செமையாக எடுத்து வைக்கிறாங்க. என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க? நான் பொட்டி இல்லாமல் திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தோற்று போய் வெளில போனாலும் பரவாயில்ல, பொட்டி இல்லாமல் வரமாட்டேங்கிறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜாக்லினுக்கு பெருசாக வாதம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பவித்ரா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. ஜாக்லின் ஒரு பக்கம் அவங்க அந்த வாதத்துலேருந்து வெளில வராங்க, பவித்ரா ஓடி போய் வின் பண்ணுறாங்க. ஓடி போய் வின் பண்ணதில் ஜாக்லின் உண்மையிலே பாடம் கற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ணிட்டு இருந்த பவித்ராவுக்கே வெறும் 4 செகண்ட் தான் மீதி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்களா, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன முடியும், நம்மளோட பாடியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, சௌந்தர்யா எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டான பிளேயர்னு. அதே முயற்சி அவங்க எடுக்கிறாங்க, ஆனால் முடியாது, திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உடனே வந்து நிறுத்திட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் ஜாக்லின் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸை விட்டு அவங்க வெளியேறதுக்கான காரணமாக இருக்குது. 2 செகண்டில் வெளியேறி இருக்கலாம், இல்லை 3 செகண்டில் வெளியேறி இருக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த ஹவுஸ்குள்ளே சர்வை பண்ணி உங்களோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கணுங்க. இப்போ ஜாக்லினோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு அங்கே ஜாக்லின் இல்லை, வெளியில் உள்ள அவங்களோட ரசிகர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க. ஜாக்லின் இந்த 100 நாட்களில் ப்ரூவ் பண்ணதை தாண்டி இந்த ஒரு நாளில் ப்ரூவ் பண்ணிட போகிறாங்களா? இந்த 100 நாட்களில் ப்ரூவ் பண்ணதை வச்சு தானே அவங்களோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க யோசிச்சிருந்துருக்கணும். அதையும் யோசிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். ஸோ அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவித்ரா அண்ட் சௌந்தர்யா 2 பேருமே ஸ்மார்ட்டான பிளேயர் அப்படின்னு காட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Feel the impact, yeah, break it open, leaving nothing intact.